வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போய் சோத்த தின்னுட்டு இருக்கா. அவளுக்கு பயந்து நீ வெளியில வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. அவளை பத்தி உனக்கு தெரியாது பூவாத்தா. என்ன பெரிய இவ பூவாத்தா? எங்க மாமனாருக்கு 2 பொண்டாட்டி. என்னது? உங்க மாமனாருக்கு 2 பொண்டாட்டியா? ஆமா பூவாத்தா. மூத்த தாரத்துக்கு மோகன் தான் என் மாப்பிள்ள. 2வது தாரத்துக்கு மோகன் தான் அந்த சிலுப்பட்டா புஷ்பா. என்ன சொல்ற சிவகாமி? ஆமா பூவாத்தா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த குதிரவாளிகாரி உன் மாமனாருக்கு 2வது பொண்டாட்டிக்கு மோளா? ஆமா ஆமா சிவகாமி, எனக்கு உன்னை எத்தனை வருஷமா தெரியும்? உன் மாமனாருக்கு 2 பொண்டாட்டின்னு நீ இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அதெல்லாம் ஒரு கதையாண்டா நான் உன்கிட்ட சொல்லல பாரு. அது சரிதான், எவ்வளவு இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு பூட்டை உடைச்சிட்டு நடு வீட்டுல காலுக்கு மேல காலை போட்டு இருந்து சோத்தையா தின்னுட்டு இருக்கணும். நீ வச்ச சோதம் தின்னுட்டு ஒன்னே வீட்டை விட்டு விரட்டுவான். நீ அவ வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னா நீ மண்டையை ஆட்டிட்டு வெளில வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. ஆனா நீ எவ்வளவு தைரியமான மனுஷி. ஆனா அந்த குதிரவாளிகாரி கண்டு இவ்வளவு தைரியம். அவ மேல எனக்கு பயம் இல்ல ஒண்ணு இல்ல பூவாத்தா. அப்ப அவ உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்ன நீ பாட்டு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? கொண்டை பிடிச்ச ஆடு உலக்க எடுத்து தலையில போட்டு வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்கணும். அதான் விட்டுட்டு வெளியில வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கியா? அதுக்குள்ள பூவாத்தா அவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஒண்ணு இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெரிய விஷயம் ஆக்கிடுவா. அப்புறம் நம்மள தெருவுல தான் கொண்டு விட்டுருவா. இப்ப நம்ம கையில வச்சிருந்த உலக்கையாலும் வாரையிலாலும் அடிச்சிருந்தா வச்சுக்க, அவ்வளவுதான். மேல கொலை கேஸே போட்டுருவா. மௌனம் மர்மனம் வீட்டுல இருந்தா பரவாயில்ல. நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்தா வச்சுக்க, நம்ம 2 மேலையும் எல்லா பழியும் போட்டு தப்பிச்சு போட்டுவா. அப்படியே என் மௌனம் மர்மனம் இப்ப வந்துருவாங்க இல்ல. ஐசா வெளில வந்துட்டேன் பாத்தீங்க. பாரு சிவகாமி, முதல்ல இந்த கண்ணீரும் கம்பலும் வடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. உனக்கு இப்படி எனக்கு பார்க்கவே எரிச்சலா இருக்கு. அவ்வளவு தைரியமான பொம்பளை அத சொல்றீங்க. கண்ணீரை தொடமா. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தைரியத்தை சொல்லிட்டு இவ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. ஆமா, அவ பக்கத்துல நிக்கதா அவ மருமகளா? அப்படியே தான் இருக்கும் போல. எத்தே எத்தேன்னு கூப்பிட்டு கிடைக்கா. ஆமா, மர்ம போல இருக்கா. அலகாரி போல எல்லாம் கூட கூட்டிட்டே தெரியா. பாத்தையில காண்டு தின்னுட்டு இருக்கா. ஆமா, அவ சரியான சுவாத்து குண்டாதான். அதான் வந்தோடனே சுவாத்த வச்சு தின்னுட்டு இருக்கா. அடி ஆத்தாடி, இந்த ஊரு உலகத்துல இப்படி ஒரு ராங்கி நான் பார்த்ததே இல்லம்மா. வா, இப்பவா ராங்கி பிடிச்ச போல இருக்கா. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் கழிஞ்ச புதுசுல என்ன எல்லாம் என்ன காண பாடா படுத்துனா தெரியுமா? நீ கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊருக்கு தானே வந்த? இல்ல பூவாத்தா, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளே நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம். அப்புறம் அங்க நடந்த பிரச்சனையில தான் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு நானே என் மாப்பிள்ளையுமா இந்த ஊர் பக்கமா வந்துட்டோம். மருமல, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டியா? ஆமாதா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இங்க ஏதோ பிரச்சனையாமே சுபத்ராக்கா சொன்னாங்க. ஆமா, பேர எங்க? அத்த பையன் தூங்கிட்டான். ஏதோ பிரச்சனைன்னு சுபத்ராக்கா சொன்னாங்களா, அதான் பையனை நளினி அக்கா வீட்டுல விட்டுருக்கேன். சொல்லுங்க அத்த, என்ன பிரச்சனைன்னு? உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே. உன் மாமியாரியோட சம்மந்தியாரி உங்க வீட்டு நடு வீட்டுல வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கியா. என்னது, என் மாமியாரோட சம்மந்தியாரியா? ஆமா மருமல, என் சம்மந்தியாரி தான். அந்த எடுபட்ட குதிரவாளிகாரி எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாளே. என்னது, உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்களா? ஆமா மருமல, சரியான திமிர் பிடிச்சவா. எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளில விரட்டிட்டாளே. ஏத்தா, இது நம்ம வீடாத்தா. நம்ம வீட்ல இருந்து வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க? அதானே. ஏத்தா, நீங்க இருக்கீங்களா? நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? என்ன மருமல, ஒரு வார்த்தையா 2 வார்த்தையா 10 வார்த்தை கூட கேட்டாமா? கேட்ட அப்புறம் தானே அவ வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொன்னா. அதுக்குன்னு நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்களா? நானும் கையில இருந்த வாரிலால அவளை மருமலை 4 சாத்து சாத்தலான்னு பார்த்தேன். இந்த சிவகாமி தான் என்ன கூட்டிட்டு வந்துட்டவல்ல. எனக்கு இந்த கோவத்துக்கு அந்த குதிரவாளிகாரிய கொண்டே நரைக்க அவ கையில குடுத்துட்டான்னு இருந்த பாத்தீங்க. எல்லாம் இந்த சிவகாமி தான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவ 2 பேரையும் உலக்கையால மண்டைய உடைச்சிருப்பேன் பாத்தீங்க. இது என்னத்த பூவாத்த பாட்டி இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காங்க?
நீங்க என்னன்னா வெளில வான்னு அவங்களே சேர்த்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்க சம்மந்திக்காரி என்ன புதிய கதையெல்லாம் சொல்றீங்க. இப்படி ஒரு சம்மந்திக்காரி இருக்கேன்னு இதுவரை எங்க கிட்ட சொல்லவே இல்லையாத்த. சின்ன பொண்ணு, உனக்கு மட்டுமா? எனக்கே தெரியாதா? என்கிட்ட கூட சொல்லலையாவா? பூவாத்த பாட்டி என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா? இல்லம்மா, எனக்கே தெரியாது. அவள புதுசா நான் இன்னைக்கு தானே பாக்கேன். அதுவும் இல்லாம அவளை பத்தி உன் மாமியார் இதுவரை மூச்சு கூட விட்டதில்ல. எனக்கு அதுல ஆச்சரியமா இருக்கு. இவளுக்குன்னு இப்படி திடீர்னு எங்க இருந்து முளைச்சு வந்தா சம்மந்திக்காரின்னு. ஏத்த என்னத்த உங்க சம்மந்திக்காரி கதா? சரி, அப்படியே உங்க சம்மந்திக்காரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து 2 நாள் நின்னாங்களா, நல்லா சாப்பிட்டாங்களா, போயிட்டே இருக்கணும். அதுக்கு இல்லாம நடு வீட்டுல வந்து இருந்துட்டு உங்களை வீட்டை விட்டு வெளில போன்னு விரட்டி விட்டாளா? ஏத்த நீங்க அமைதியா இருங்காத்த. அவளுக்கு முகரக்கட்டையே நான் பார்க்காம விட மாட்டேன்ல. அதானா வாசன போட்டு அவளை நம்ம போய் ஒரு கை பார்த்துட்டு வருவோம். நம்ம 2 பேருக்கு மாமியாரையா அவ வீட்டை விட்டு வெளில துரத்திருக்கானா? அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? ஆமாக்கா, வாங்கக்கா. அவளை ஒரு கை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு எங்க மாமியார வீட்டை விட்டு வெளில போனல சொல்லிருக்கா. இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள இருந்துருவாளாக்கம். ஏன் மருமகளா? என்னத்த இன்னைக்கு உங்க சம்மந்திக்காரிய ஒரு கை பார்க்காம நான் விட மாட்டேன்ல. நீ பேசாம இரு மருமகளா. அவளை பத்தி உனக்கு எல்லாம் தெரியாது. ஏத்த அவ எப்படி இருந்தா எனக்கு என்னத்த? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உங்களை திறந்து விட்டான்னா அப்ப அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்க உங்க சம்மந்திக்காரிக்கு பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. அதுக்குன்னு நானும் அவங்களுக்கு பயந்து இருக்க மாட்டேன். ஏ மருமகள சொல்லு கேளு மருமகளா. அவ ஆளு சரியில்லை மருமகளா. அவ புத்தியும் சரி கிடையாது பாத்திக்கா. ஏ சிவகாமி, நீ பேசாம இரு. உன் மருமகள என் மருமகள போய் அவளை ஒரு கை பார்த்துட்டு வரட்டும். அவ ஆளு சரியில்லைன்னா நமக்கு என்ன, அவ புத்தி சரியில்லைன்னா நமக்கு என்ன? அத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து உட்கார்ந்துட்டு அராஜகம் பண்றான்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பாவா? நீ என்ன தடுத்துடலாம்? அதுக்குன்னு உன் மருமகளையும் என் மருமகளையும் உன்னால தடுக்க முடியாது. சின்ன பொண்ணே சுமதி, நீங்க 2 பேரும் போங்க மக்கா. அவளை போய் ஒரு கை பார்த்துட்டு வாங்க. ஏ பூவாதா, நீ உனக்கு ஒண்ணும் புரியாம பேசாத. இங்க பாரு, சும்மா ஆளாளுக்கு ஒண்ணுனா சொல்லிட்டு இருக்காத. நீ அமைதியா கொஞ்சம் ஓரமா உட்கார கொஞ்ச நேரம். மருமகள, நான் சொல்லியதை கொஞ்சம் நீ கேளு. அங்க வீட்டுக்குள்ள ஒண்ணா நீ இப்ப போக வேண்டாம். ஏத்த என்னத்த இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடாக்கம். அது நம்ம வீடு தான், நான் இங்க இல்லன்னு சொல்லல. நம்ம வீட்டுக்குள்ள போக்கு நம்ம எதுக்கு அவகிட்ட அனுமதி கேட்கணும்? அனுமதி ஒண்ணும் கேட்க சொல்ல மருமகள. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. ஏத்த இவ்வளவு நேரம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கல்ல. நான் மருமக என்ற பேர்ல பொறுமையா இருக்க முடியாதத்த. ஆமா சிவகாமி பாட்டி, அவளுக்கெல்லாம் 4 கொடுத்தாதான் அவ சரியா வருவா. இங்க பாரு மருமகள, இப்ப நீ வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்ண வச்சுக்க. இப்போ 1க்கு 2 ஆகி இலக்கி விட்டு அப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. என்னது? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களா? ஆமா மருமகள, அவ பேச்சே சரி கிடையாது. அவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? யாருக்குமே சொன்னேன்ல மருமகள, பையன் சம்மந்திக்காரன்னு. சம்மந்திக்காரி தான். அதுவும் திடீர்னு எங்க இருந்தா முளைச்சு வந்தாங்களோ சம்மந்திக்காரி. மருமகள, என் மாமனாருக்கு 2 தாரம். மூத்த தாரத்துக்கு மகன் தான் உங்க மாமனாரு. என் மாப்பிள்ள 2வது தாரத்துக்கு மகதான். வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கேல்ல அவ. பரவாயில்லையா? தாத்தா அந்த காலத்திலேயே 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆமா, 2 குடும்பத்தையும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கல்யாணம் முடிஞ்சு போன அப்புறம் தானே உங்க வண்ட வாழமே எங்களுக்கு தெரிஞ்சது. என்னத்த சொல்றீங்க? ஆமா மருமகள,